வணக்கம். நான் ஸ்ரீதரன், சிவானந்தம் ஸ்ரீதரன், பட்டிருப்பு வலய கல்விப்பணிப்பாளர். உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டு வெளியாகிய தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுவது தொடர்பாக எங்களுடைய கல்வி வலயம், பட்டிருப்பு கல்வி வலயம், கடந்த 2024ஆம் ஆண்டு அதேபோன்று 2025ஆம் ஆண்டு இந்த 2 ஆண்டுகளிலும் பெற்ற பெறுபேறுகளின் அடிப்படையிலே கடந்த ஆண்டு 1490 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள். மன்னிக்க வேண்டும், கடந்த ஆண்டு 1520 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள். 185 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலே சித்தி அடைந்திருந்தார்கள். இந்த ஆண்டு 1490 மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள். 199 மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாணவர் குறைய 200 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெற்றிருக்கிறார்கள். உண்மையிலே எங்களுடைய பட்டிருப்பு கல்வி நிலையத்திலே எங்களுடைய கல்விசார் உத்தியோகத்தரிடம் பிரதி கல்விப்பணிப்பாளர்கள் நாங்கள் அனைவருமே, அதிபர்கள், ஆசிரியர்கள் அனைவருமே சேர்ந்து வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலே பெறுகின்ற மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தினோம். ஏனென்று கேட்டால், இந்த பிரதேசத்திலே, அதாவது படுவாங்கரை, வெள்ளாவளி மற்றும் சில கிராமப்புறங்களிலே அதிகமான பெற்றோர்கள், அரசு உத்தியோகத்தர்கள் இல்லை. ஆகவே அவர்களுடைய பிள்ளைகள் சித்தி அடைந்தால் வசதியான பாடசாலைகளும் அவர்களுக்கான பெருமை பரிசில் பணமும் கிடைக்கும் என்பதற்காக சிறப்பான வேலை திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியதற்குரிய விளைவாக இந்த எங்களுக்கு 199 மாணவர்கள் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட 14 மாணவர்கள் இந்த ஆண்டு வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சியை தருகிறது. சதவீதத்தில் குறிப்பிட போனால் 12.36 வீதம் இந்த ஆண்டு 13.35 வீதமாக கிட்டத்தட்ட 1 சதவீத அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 70 புள்ளிகளுக்கு மேலே பரீட்சை திணைக்களத்துடைய பகுப்பாய்வின் அடிப்படையிலே ஒவ்வொரு வினாப்பத்திரத்திலும் 35 புள்ளிகளுக்கு மேலே பெற்ற மாணவருடைய சதவீதம் கடந்த ஆண்டு 1520 மாணவர்களில் 995 மாணவர்கள் பெற்றிருந்தார்கள். ஈச் பேப்பர் 35 மார்க்ஸ் பெற்றிருந்தார்கள். அதனுடைய சதவீதம் 65.46 வீதமாக காணப்பட்டது. இந்த ஆண்டு எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பரீட்சை பெறுபவர்களுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு வினாப்பத்திரத்திலும் 35 பெற்று மாணவருடைய 70க்கு மேலே பெற்ற மாணவர்கள் விவரம் இதுவரை தெரியவில்லை. பரீட்சை திணைக்களம் அதனுடைய அறிக்கையினூடாகத்தான் வெளியிடும். இருப்பினும் 70 புள்ளிகளுக்கு மேலே பெற்ற மாணவருடைய சதவீதமாக பார்க்கின்ற பொழுது 75.43 வீதம். அது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு 35 புள்ளிகள் பெற்று 70 புள்ளிக்கு மேலே பெற்ற மாணவர்கள் 65 வீதம். இந்த ஆண்டு அவ்வாறு கணக்கிடாமல் 70 புள்ளிகளுக்கு மேலே பெற்ற மாணவர்கள் 75.4 காணப்படுகிறது. சராசரியாக மொத்தமாக 10 வீதமான அதிகரிப்பு எங்களுடைய பட்டிருப்பு கல்வி நிலையத்திலே ஏற்படுத்தப்பட்டிருப்பது என்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயமாகத்தான் நாங்கள் காணக்கூடியவாறு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே விசேடமாக எங்களுடைய பட்டிருப்பு கல்வி நிலையத்திலே 2 இந்த வெற்றிக்கு காரணமாக பாடுபட்டு உழைத்த ஆசிரியர்கள், உண்மையிலே அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்கள், கஷ்டப்பட்டு தங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றி வருகின்ற அதிபர்கள், எங்களுடைய ஆசிரியர் ஆலோசகர்கள், உதவி பணிப்பாளர்கள், பிரதி பணிப்பாளர்கள் அனைவரையும் இந்த இடத்திலே நான் அவர்களுக்கு எனது கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பணிப்பாளர் என்ற வகையிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது எங்களுடைய பட்டிருப்பு கல்வி நிலையத்திலே 70 பாடசாலைகள் காணப்படுகின்றன. 63 ஆரம்ப பாடசாலைகள், அதாவது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு 63 பாடசாலைகள் தோற்றியிருந்தன. அந்த 63 பாடசாலைகளுக்கும் உள்ளே மொத்தமாக எங்களுக்கு இந்த ஆண்டு 7 பாடசாலைகள் 100 வீதத்துக்கு மேலே பெற்று சாதனை படைத்திருக்கின்றன. ஆனைகட்டியவழி நாமகள் வித்தியாலயம், அதேபோன்று கழுதாவளி கணேஷா வித்தியாலயம், கோடைமேடு நவசக்தி வித்தியாலயம், அதேபோன்று மண்டூர் 16 GTMS, பெரியகல்லாறு மெதடிஸ்ட் மிஷன் தமிழ் மிக்ஸ் கலவன் பாடசாலை, துறையில்லாவணை மெதடிஸ்ட் மிஷன் மிக்ஸ் பாடசாலை, அதேபோன்று எங்களுடைய விழாந்தோட்டம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். இந்த பாடசாலையை நாங்கள் விசேடமாக எடுத்துக்கொண்டால் அவ்வளவு பாடசாலைகளும் மூடப்படுகின்ற தருவாயில் இருந்த பாடசாலைகள். மாணவர்களை புதிதாக அனுமதித்து அதிபர்களும் ஆசிரியர்களும் சரியாக நியமனம் செய்யப்பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைத்ததன் காரணமாக அங்கிருந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்கள் 100 வீதமான சித்தியை பெற்று தந்திருக்கிறார்கள். இதிலே வரலாற்று சாதனை என்னவென்று கேட்டால், எங்களுடைய பெரிய கல்லாற்றிலே போகின்ற வழியிலே பாலம் கழிந்தவுடன் வருகின்ற பாடசாலை உடனடியாக மூடப்பட வேண்டிய நிலைமையில் இருந்தது. சோமசுந்தரம் என்கின்ற அதிபரை நியமனம் செய்து 21 மாணவர்களை அவர் வீடு வீடாக பிடித்து கொண்டு வந்து அவருடைய உழைப்பின் காரணமாக இந்த 2 ஆண்டுகளிலே அவர் 12 மாணவர்களை தரம் 5 புலமை பரிசுக்கு தோற்ற வைத்து வரலாற்றிலே 2 மாணவர்களை ஒரே தடவையிலே வெட்டு புள்ளிகளுக்கு மேலே பெறச் செய்திருக்கிறார். அத்துடன் 100 வீதமான சித்தியை பெற்று தந்திருக்கிறார். இவர்களும் 100 வீதத்துக்கு மேலே பெற்று அந்த 63 பாடசாலைகளுக்குள்ளேயும் எங்களுக்கு மிகவும் சிறப்பான பெறுபவர்களை தந்திருக்கின்றது. குறிப்பிட பெற்ற பாடசாலைகளில் குறிப்பிட போனால்
எங்களுக்கு மொத்தமாக 199 மாணவர்கள் காணப்படுகிறார்கள். அதன் அடிப்படையிலே அதிகமான பிள்ளைகள் சித்தியடைந்த பாடசாலைகளாக வெட்டு புள்ளிகளுக்கு மேலே முதலாவதாக பட்டிருப்பு மத்திய மகா வித்தியாலயம் 38 மாணவர்களை சித்தியடை செய்திருக்கிறார்கள். அதே போன்று எங்களுடைய கல்வி வலயத்தில் 19 மாணவர்களை சித்தியடை செய்த பாடசாலையாக எங்களுடைய பெரிய கல்லாறு மெதடிஸ்ட் மிஷன் கேர்ள்ஸ் மிக்ஸ் ஸ்கூல் மன்னிக்க வேண்டும் கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து காணப்படுகிறது. அது 2வது நிலையிலே 19 மாணவர்களை சித்தியடை செய்திருக்கிறார்கள். 3வது நிலையிலே காணப்படுகின்ற பாடசாலை 11 மாணவர்களை சித்தியடை செய்த பாடசாலை கழுதாவளை RKM ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயம். அவ்வாறே நாங்கள் தேற்றாத்தீவு மன்னிக்க வேண்டும். முதலாவது எங்களுடைய பட்டிருப்பு மத்திய மகா வித்தியாலயம் 38, 2வதாக எங்களுடைய பெரிய கல்லாறு மெதடிஸ்ட் மிஷன் மிக்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல், 3வதாக தேற்றாத்தீவு மகா வித்தியாலயம் 13 மாணவர்கள் சித்தியடைந்திருக்கிறார்கள். 4வதாகத்தான் கழுதாவளை RKM காணப்படுகிறது. அதேபோன்று 7 மாணவர்களை சித்தியடைய செய்த பாடசாலைகளாக செட்டிப்பாளையம் மகா வித்தியாலயம், பெரிய கல்லாறு விநாயகர் வித்தியாலயம், அதே போன்று கழுதாவளை விக்னேஸ்வரா வித்தியாலயம், அதே போன்று இன்னும் எங்களுடைய கழுதாவளை மன்னிக்க வேண்டும் கோட்டைக்கல்லாறு மகா வித்தியாலயம் போன்ற பாடசாலைகள் 7 மாணவர்களை சித்தியடை செய்திருக்கிறார்கள். அது தவிர எங்களுடைய கழுதாவளை விக்னேஸ்வரா வித்தியாலயம் 6 மாணவர்களையும், அதே போன்று எங்களுடைய கழுதாவளை விவேகானந்தா வித்தியாலயம் 6 மாணவர்களையும், அதே போன்று எங்களுடைய மண்டூர் ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயம் 6 மாணவர்களையும், மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகா வித்தியாலயம் 6 மாணவர்களையும், அதே போன்று கோட்டைக்கல்லாறு கண்ணகி வித்தியாலயம் 6 மாணவர்களையும், மேலும் எங்களுடைய துறையின்லாவணை மெதடிஸ்ட் மிஷன் தமிழ் கிழவன் பாடசாலை 6 மாணவர்களை சித்தியடை செய்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் அதிகமான புள்ளி, அதாவது அதிகூடிய புள்ளியை பெற்று எங்களுடைய பட்டிருப்பு கல்வி நிலையம் கடந்த ஆண்டு மாவட்டத்திலே 1ஆம் 2ஆம் 3ஆம் இடங்களை பெற்றிருந்தாலும் இந்த ஆண்டு அதை நாங்கள் தவற விட்டிருக்கிறோம். இருப்பினும் கூட 174 என்ற அதிக புள்ளியை பெற்று மெதடிஸ்ட் மிஷன் கேர்ள்ஸ் ஸ்கூல் பெரிய கல்லாறு மெதடிஸ்ட் மிஷன் கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து வலயத்திலே முதலிடம் பெற்றிருக்கின்றது. 174 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். 2வதாக 172 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் கழுதாவளை ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயம். அதே போன்று ஆனைகட்டியவெளி, உங்களுக்கு தெரியும் அம்பாறை மாவட்டத்துடைய எல்லை பகுதியிலே காணப்படக்கூடிய ஆனைகட்டியவெளி நாமக்கல் வித்தியாலயம் 168 புள்ளிகளை பெற்று 3வது நிலையிலே அந்த மாணவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் மேலும் 167 புள்ளிகளை பெற்ற மாணவர்களாக விக்னேஸ்வரா வித்தியாலயம் கழுதாவளி, அதே போன்று 166 புள்ளிகளை பெற்ற பாடசாலையினுடைய மாணவர்கள் மண்டூர் ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயம், 164 புள்ளியை பெற்ற மாணவன் காணப்படுகின்ற பாடசாலை மண்டூர் மகா வித்தியாலயம். அதே போன்று எங்களுடைய பமியலூற்று வாணி வித்தியாலயத்திலும் 164 புள்ளிகளை பெற்ற மாணவர் ஒருவன் காணப்படுகின்றார். அது தவிர எங்களுடைய 163 புள்ளிகளை பெற்ற மாணவர்களும், 162 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள், 161 புள்ளிகள் பெற்ற மாணவர்களும் எங்களுடைய கல்வி நிலையத்திலே காணப்படுகிறார்கள். இதன் அடிப்படையிலே உண்மையிலே இந்த பாரிய வெற்றிக்கு உண்மையிலே காரணமாக இருந்தவர்கள் எங்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க, நான் மீண்டும் ஒரு தடவை பெருமையுடன் கூறிக்கொள்வேன், அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்கள். கஷ்டப்பட்ட பிரதேசம் என்று பார்க்காது, அவர்களுடைய சிரமங்களையும் கருத்தில் கொள்ளாது, போக்குவரத்து வசதிகள் இல்லாவிட்டாலும் அவர்கள் பயணம் செய்து பெற்றோர்களுக்கு அந்த கல்வி சார்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் இந்த பரீட்சையிலே அதிகமான மாணவர்களை இந்த ஆண்டு வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெற்று சித்தியடைய செய்து சாதனை படுத்தியிருப்பது உண்மையிலே பட்டிருப்பு கல்வி நிலையத்துடைய இன்னும் ஒரு மைல்கல் என்று நான் குறிப்பிடுவதிலே பணிப்பாளர் என்ற வகையில் உண்மையில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த அடிப்படையிலே இதற்காக எங்களுடைய இந்த இடத்திலே மாகாண கல்வி பணிப்பாளர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் சிறப்பான வழிகாட்டலுக்கும் அவருடைய ஒத்துழைப்புக்கும் நான் இந்த இடத்திலே நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இந்த ஆண்டிலே அதாவது 2025ஆம் ஆண்டு வெளியாகிய புலமை பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையிலே பட்டிருப்பு கல்வி நிலையத்திலே அதிகூடிய புள்ளியை பெற்ற முதல் அதாவது பாடசாலையாக எங்களுடைய பெரிய கல்லாறு மெதடிஸ்ட் மிஷன் கேர்ள்ஸ் ஸ்கூல் 174 புள்ளிகளை பெற்ற மாணவி அங்கே காணப்படுகிறார். அதே போன்று 172 புள்ளிகளை பெற்ற மாணவி கழுதாவளை ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயத்தில் காணப்படுகிறார். அதே போன்று 168 புள்ளிகளை பெற்ற மாணவன் ஒருவர் ஆனைகட்டியவெளி நாமக்கல் வித்தியாலயத்திலே காணப்படுகிறார். ஆக இந்த 3 பாடசாலைகளுக்கும் நான் விசேடமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர 167 புள்ளிகளை பெற்று 167, 166, 164, 163, 162 மேலும் 161 வரையான புள்ளிகள் அதிகமான புள்ளிகளாக காணப்படுவதும் குறிப்பிடத்தக்க. வெளியாகிய பெறுபவர்களின் அடிப்படையில் அதிகமான மாணவர்களை
சித்தி பெற செய்த, அதாவது வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலே பெற்று சித்தியடைய செய்த பாடசாலைகளில் முதலாவதாக பட்டிருப்பு கல்வி வலயத்தில் எங்களுடைய பட்டிருப்பு மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை 38 மாணவர்களை சித்தியடைய செய்திருக்கிறார்கள். இரண்டாவதாக எங்களுடைய பெரிய கல்லாறு மெதரிஸ்ட் மிஷன் கேர்ள்ஸ் ஸ்கூல் 19 மாணவர்களை சித்தியடை செய்திருக்கிறார்கள். மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கிறது தேற்றாத்தீவு மகா வித்தியாலயம் 13 மாணவர்களை சித்தியடை செய்திருக்கிறார்கள். அதேபோன்று 4வது இடமாக 11 மாணவர்களை சித்தியடை செய்து கழுதாவளை ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலை காணப்படுகின்றது. ஆகவே விசேடமாக இந்த பாடசாலையுடைய அதிபர்களுக்கு, எனது ஆசிரியர்களுக்கும், எனது மாணவர்களுக்கும், சித்தியடைந்த மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பிட்டு விசேடமாக சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், எங்களுடைய பெரிய கல்லாருக்கு செல்கின்ற வழியிலே பாலம் கழிந்த பின்னர் வருகின்ற சர்ச்சுக்கு முன்னாலே காணப்படுகின்ற மெதடிஸ்ட் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை, அதனுடைய அதிபர் திருவாளர் சோமசுந்தரம் அவர் மூடப்பட இருந்த பாடசாலையை வீடு வீடாக சென்று மாணவர்களை சேர்த்து 21 மாணவர்களை இந்த பாடசாலையில் அனுமதி பெற செய்து 12 மாணவர்கள் இந்த ஆண்டிலே தரம் 5 புலமை பரீட்சையிலே தோற்றி அவர்களுள்ளே 2 மாணவர்கள் ஒரே தடவையிலே வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலே பெற்றிருப்பது உண்மையிலே எனக்கு பாரிய வெற்றியை தந்திருக்கிறது. நான் ஏன் இதனை கூறுகிறேன் என்றால், மூடப்பட இருக்கின்ற ஒரு பாடசாலையிலே அவர் அந்த சாதனையை மாற்றி நிகழ்த்தவில்லை. 100 விதமான சித்தி 70 புள்ளிகளுக்கு மேலே பெற்று 2 மாணவர்களும், அதாவது 12 மாணவர்களும் 100 விதமான சித்தியை பெற்றிருப்பதும் எங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியை தருகிறது. ஆகவே இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டான பாடசாலை. ஆகவே மூடப்பட இருக்கின்ற பாடசாலைகளை நாங்கள் மூடிவிடாது, அந்த பாடசாலைக்கு வரக்கூடிய மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு கல்வியை வழங்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. அதனூடாக நாங்கள் வெற்றியை, சாதனையை நிலைநாட்டலாம் என்பது இதனூடாக வெளிப்படுகின்றது.